நாட்டு சக்கரை ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி ஒரே மாதிரி தான். அரிசியை நம்ம சாதமாக வடித்து நம்ம சாப்பிடும்பொழுது நமக்கு அட்லீஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 ஹவர்ஸில் பசி எடுத்துடும். ஒருவேளை நான் இப்போ தான் பண்ணேன், இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு என்னோட சுகர் லெவல் ஏறி இருக்குன்னா நான் என்ன பண்ணுறது? அவங்க பொங்கல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்களோட ரேண்டம் பிளட் சுகர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்டிங் ஹாஸ்பிட்டல் முடிஞ்ச ஒரு HbA1c. வீட்டில் யாரை பார்த்தாலுமே வந்து ஃபேமிலியில் ஒருத்தர் 2 பேருக்கு சக்கரை நோய் இருக்குது. சரிங்களா? ஹெல்த் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். பொங்கல் வைப்ரேஷன் ஆரம்பிச்சாச்சு. எல்லாருமே புது ட்ரெஸ் வாங்குறது, ஸ்வீட்ஸ் வாங்குறது, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு ரொம்ப பிஸியா இருப்போம். இந்த பிஸியான நேரத்தில் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கவும் மறந்துடுவோம். அதுலேயும் முக்கியமாக டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தில் ரொம்பவே கான்ஷியஸாக இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் தான் நிறைய இனிப்பெல்லாம் சாப்பிட தோணும். ஸோ உங்களுக்கு இந்த பொங்கலை ரொம்ப ஜாலியாகவும் ஹெல்த்தியாகவும் கொண்டு போகிறதுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம கூட டயபெட்டாலஜிஸ்ட் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சொன்ன மாதிரி சூப்பரா இருக்கு சார். நீங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. பொங்கல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஃபுட்டு விஷயத்துல அன்கன்ட்ரோல்டபுளா இருப்போம் எல்லாருமே. சாதாரண மக்களே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சர்க்கரை நோயாளிகளை பொறுத்தவரையும் ரொம்ப கிரேவிங்ஸ் இருக்கும். மெயின் டிஷ்ஷே சக்கரை பொங்கல் தான். அப்படி இருக்கும்போது சர்க்கரை நோயாளிகள் சக்கரை பொங்கல் சாப்பிடக்கூடாதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. என்ன மாதிரி விஷயத்த கவனத்துல வச்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபெஸ்டிவல் ஒகேஷன்லையுமே நம்மளோட ட்ரெடிஷனல் ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் அவங்க சாப்பிட்றதுல எப்படி வந்து அதை ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றத நம்ம வேணால் சொல்லலாம். சரிங்களா? சக்கரை பொங்கல் வந்து கண்டிப்பாக சாப்பிடாம இருக்க முடியாது. சக்கரை பொங்கலில் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஏதாச்சும் நீங்கள் போடுறதா இருந்தாலும் அந்த டேஸ்ட் நமக்கு வராது. ஸோ அதனால் சக்கரை பொங்கல் அவங்க எடுத்துக்கலாம். பட் ஆனால் அதையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் டிஷ்ஷாக எடுக்காமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செய்யும் பொழுது ஆசைக்கு வந்து சின்னதாக ஒரு கப் எடுத்துக்கிட்டு அது பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அவங்க லஞ்சோ டின்னரோ சாப்பிடும்போது அதில் ஃபைபர் கண்டென்ட் நிறைய போயிட்டாங்கன்னா தட் வில் பி ஓகே. ஸோ அதனால் வந்து சக்கரை பொங்கலோட குவான்டிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கணும். ப்ளஸ் அதில் போடுற அந்த வெள்ளத்தோட அளவு, அதில் ஊற்றுற நெய்யோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டா நல்லது. ஓகே சார். நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நிறையா சொல்லுவாங்க. இந்த வெள்ளத்துக்கு பதிலாக வந்து நாட்டு சர்க்கரையோ, இன்னும் சில பேர்லாம் டேட்ஸ் எல்லாம் போட்டே சக்கரை பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ஏதாவது யூஸ் இருக்கா, இல்லை இதனால பிரச்சனை ஏதாவது அதிகமாயிடுமா? வெள்ளம் நாட்டு சர்க்கரை ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி ஒரே மாதிரி தான். ஒரே மாதிரி இந்த சென்ஸ் வந்து அதில் இருக்க கலரி கண்டென்ட்டும் ஒன்று தான், அதில் இருக்க கிளைசமிக் இண்டெக்ஸும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். முன்னாடி வீடியோஸ் நிறைய சொல்லியிருப்போம் நம்ம. சரிங்களா? ஸோ அதனால் வெள்ளம் நாட்டு சக்கரை இதை ஒன்னோட ஒன்று ரீப்ளேஸ் பண்ணுறதுனால எந்த பெருசாக இந்த மாதிரி சேஞ்சும் வரப்போகிறது கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி போர்ஷன் கண்ட்ரோல் இஸ் மஸ்ட். டேட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடும்பொழுது அதில் கிளைசமிக் இண்டெக்ஸ் ஒன்று தான். ஸோ இது வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் டேட்ஸ் தான் போட்டு சாப்பிட போகிறீங்கன்னா தட் இஸ் நாட் கோயிங் டு மேக் மச் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ அதனால் வந்து இது எதுவுமே வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு அவங்க ட்ரெடிஷ்னலான எப்படி சக்கரை பொங்கல் செய்கிறாங்களோ அதையும் அவங்க செஞ்சு சாப்பிட்டு போயிடலாம். ஓகே. இந்த ஸ்வீட்டுக்கு இந்த பக்கம்னா இந்த மாதிரி அரிசிக்கு பதிலாக நான் வந்து மில்லட்ஸ் யூஸ் பண்ணுறேன், இல்லை வந்து நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளை யூஸ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. இதனால ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அதில்? அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கும்போது அது சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்னதான் வந்து சக்கரை பொங்கல் ஃபார்மேட் நீங்கள் அதில் பருப்பு, நெய் இதெல்லாம் சேர்த்து செஞ்சாலுமே அதில் மெயின் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிசி தான். ஓகேவா? அரிசியை நம்ம சாதமாக வடித்து நம்ம சாப்பிடும்பொழுது நமக்கு அட்லீஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 ஹவர்ஸில் பசி எடுத்துரும். சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் அது பிரேக் ஆகிடும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மில்லட் வகைகள் ஏதாச்சும் ஒன்று நம்ம சேர்க்கும் பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ப்ளஸ் அதில் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மி, பெருசாக ஒன்றும் கம்மின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நியூட்ரிஷன் கண்டென்ட் நிறைய இருக்குது அதில். ஓகேவா? பட் ஆனால் என்ன ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணுன்னா, நீங்கள் சக்கரை பொங்கல் வந்து யாராக இருந்தாலுமே 1 கப்பு 2 கப்பு மேலே சாப்பிட்டாங்கன்னா திகட்டிடும். ஸோ அதனால் மோஸ்ட்லி எல்லாருமே சக்கரை பொங்கலை வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் பிரசாதம் மாதிரி தான் சாப்பிட போகிறோம். யாருமே இலையில ஃபுல் பண்ணி சாப்பிட போகிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு ட்ரெடிஷனல் மெத்தட் இஸ் ஓகே. பட் நீங்கள் முன்னாடி கேட்ட மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சக்கரை பொருட்கள் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்னா இதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். புதுசாக ஏதாச்சும் டேஸ்ட் இருந்ததுன்னா டிஷ்ஷை மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல வேணா ஷேர் பண்ணுவாங்க. ஓகே சார். சொன்ன மாதிரி நம்ம காலையிலேயே பொங்கல் செஞ்சு படைச்சிருவோம். நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலுமே நாங்கள் டைம் விட்டு கேப் விட்டு ஒரு நாளைக்கே ஒரு 5-6 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது கேப் விட்டு தான் எடுத்துக்கிறாங்க. அதனால பிரச்சனை வராதுன்ற மாதிரி எடுத்துக்கலாமா, இல்லை ஒரு நாளைக்கு இந்த டைம் பீரியட்ல நீங்க இவ்வளோ சாப்பிட்டாலே போதும், அதுக்கு மேலே சாப்பிட்டா உங்களுக்கு பிரச்சனைன்னு ஏதாவது இருக்கா? முக்கியமாக நைட் டைம்லலாம் டிஃபனே வேணான்னு அது மட்டுமே நிறைய சாப்பிட்ற ஆட்களும் இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் கேப் விட்டு ஒரு நாளைக்கு 5 to 6 வாட்டி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பீரியட் ஆஃப் டைமில் சக்கரோட அளவு ஏற தான் போகுது.
அதுக்கு முன்னாடி லாங் டேர்மாக சுகர் இருக்க பேஷண்ட்ஸ் ப்ளஸ் இப்போ ரீசென்ட்லி டயக்னோஸ் பேஷண்ட்ஸ் அண்டர் மெடிகேஷன்ஸில் அண்டர் டயட் எல்லாமே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நாளைக்கு வந்து அந்த டயட்டை பிரேக் பண்ணிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு காலையில் மத்தியானம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு போனாங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் சொல்கிற மாதிரி அதையே ஃபுல் டைம் மீலாக வந்து கேப் ஃபில் பண்ணுற மாதிரிலாம் சாப்பிட்டாங்கன்னா தட் இஸ் கோயிங் டு பிரேக் த ப்ரோக்ரஸ். ஆல்ரெடி அவங்க என்ன ப்ரோக்ரஸில் இருக்காங்களோ அதை வந்து கண்டிப்பாக பிரேக் பண்ணும். ஸோ அதனால் என்னோட அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக சாப்பிடாம காலையில் சாமிக்கு படைக்கும் போது சாப்பிட்டுட்டு மத்தியானம் டைமில் அவங்க ஆசைப்பட்டாங்க இல்லை ஈவினிங் டைமில் ஆசைப்பட்டாங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றது ஒன்றும் பெருசாக தப்பு கிடையாது. அதை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துக்கலாம். பட் இந்த மாதிரி 5 to 6 டைம்ஸ் சாப்பிட்றது வந்து கூடாது. ஓகே, முக்கியமாக இப்போ கேட்க நினச்சது பிளட் டெஸ்ட். நம்ம சுகர் டெஸ்ட் வந்து முன்னாடியே எடுத்துட்டு அது அதிகமாயிடுச்சா இல்லையான்றதை பற்றிலாம் நம்ம ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கணுமா, இல்லை எடுக்காமல் நீங்கள் வந்து கரெக்டாக டேப்லெட் ஃபாலோ பண்ணால் போதும்னு இருக்கா? அது விஷயமா ஏதாவது சொல்ல முடியுமா? சரி, எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா 3 months ஒன்ஸ் பிளட் சுகர் செக் பண்ணுறது வந்து காமன், தட் இஸ் ப்ரோட்டோகால். ஸோ இப்போ பொங்கலுக்கு முன்னாடி அந்த டியூ வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டெஸ்ட் பண்ணிட்டு போகிறது தான் வந்து அட்வைசபிள். பட் ஆனால் நிறைய பேர் எப்பவுமே வந்து ஒரு மண்டக்குள்ள கொஷின்ஸ் ஓடிட்டே இருக்கும். ஒருவேளை நான் இப்போ தான் பண்ணேன், இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு என்னோட சுகர் லெவல் ஏறி இருக்குன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்கவங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா, பரவாயில்ல, நீங்கள் இப்போ லாஸ்ட் மந்த் தான் வந்து ஒரு ஃபாஸ்டிங் போஸ்ட்-மென்டல் பிளட் சுகர் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மாதம் பண்ணுங்க. பண்ணிட்டு உங்களோட அளவு எப்படி இருக்குன்றதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்த்தீங்கன்னா அது கண்ட்ரோல்டாக இருந்ததுன்னா ஆஸ் அப்பான் இப்போ நம்ம சொன்ன மாதிரி வந்து அவங்க போயிட்டு என்ஜாய் பண்ணுறது, சாப்பிட்றது, நிறைய பலகாரங்கள் இருக்கும், சக்கரை பொங்கல் இருக்கும், ப்ளஸ் வந்து நான் வெஜிடேரியன் இருக்கும். இது எல்லாமே அவங்க சாப்பிடும் பொழுது அவங்க பொங்கல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு 1 வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்களோட ரேண்டம் பிளட் சுகர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்டிங் போஸ்ட்-மென்டல் முடிஞ்ச ஒரு HbA1c எடுக்கும்பொழுது அந்த ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா, ஸோ ரெண்டுமே அவங்களோட உடம்புல சக்கரோட அளவை வந்து பிஃபோர் பொங்கல் அண்ட் ஆஃப்டர் பொங்கல் எப்படி ஏற்றிருக்குன்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பர்சனலைஸ்டு அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கிப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம கொடுக்குற மெடிசன்ஸோ அட்வைஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால் ஓரியன்டாக தான் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஓரியன்டாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே. ஆனால் ஃபெஸ்டிவ் ஓரியன்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இட் ஹஸ் பிகம் ட்ரெண்ட். ஏன்னா எல்லாருமே வந்து முடியாத விஷயம்ன்றது ஃபெஸ்டிவல்ஸ். அதை நம்ம ட்ரெடிஷனை மாற்றவே முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம உடம்பு அந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது, நமக்கு ஆல்ரெடி ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோயோட வீரியத்தை வந்து நமக்கு எப்படி அதிகப்படுத்தி கொடுக்குது அப்படின்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் இருக்கணும்னா இப்போ வந்து இது ஒரு டெஸ்ட் சொன்னீங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ டிராவல்னு ஒன்று இருக்கு. எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து நேட்டிவ்க்கு டிராவல் பண்ணி போவாங்க பொங்கலுக்குன்னும் போது. அண்ட் அதே மாதிரி வரணும், கூட்டமா இருக்கும், டிராஃபிக்னால யூஸ்வல் டைமை விட ரொம்ப அதிகமா டிராவல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி சர்க்கரை நோயாளிகளுக்கு டிராவல்னாலே ஒரு பயம் இருக்கும். ஸோ இந்த வாட்டி டிராவலுக்கு நீங்க என்னென்ன டிப்ஸ் எல்லாம் கொடுக்க போறீங்க? இந்த வாட்டி மட்டும் இல்லை, எப்பவுமே வந்து நம்ம சக்கரை நோயாளிகள் இல்லை சக்கரை இருக்கிறவங்க நோயாளிகள் நம்ம சொல்ல முடியாது. வீட்டில் யாரை பார்த்தாலுமே வந்து ஃபேமிலியில் ஒருத்தர் 2 பேருக்கு சக்கரை நோய் இருக்குது, சரிங்களா? ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக இப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லிடுறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களோட டூத் பேஸ்ட், டூத் ப்ரஷ், ட்ரெஸ் இதெல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி அவங்களோட மெடிசன்ஸ் அவங்க எடுத்து வச்சிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். அதுதான் மெயின், சரிங்களா? அதே மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம்னா அன்எக்ஸ்பெக்டடாக நமக்கு வந்து ரிட்டர்ன் வரதுக்கு டிலே ஆகலாம். 1 or 2 days இல்லை 1 week கூட ஆகலாம், சரிங்களா? ஸோ அதனால எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 weekக்கு அவங்க ரெகுலராக எடுக்கிற மெடிகேஷன்ஸை வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதை நம்ம பார்த்துக்கணும். அதுதான். ஸோ அவங்க ரெகுலராக எடுக்கிற மெடிசன்ஸ் வந்து கரெக்டாக அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு மட்டும் பார்த்தா போதும்.